ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் ஈஸி சமையல். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வதங்கினதும் 4 தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி ஊற்றியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டாக வேணும்ல, பார்த்திங்களா எண்ணெய் தெரியுது. தக்காளியை அப்படியே ஏன் போடலைன்னு கேட்பீங்க. தக்காளியை அரைச்சி போட்டிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், ப்ளஸ் பிள்ளைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால் நான் அரைச்சி போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அப்படியே போட்டு கூட வதக்கிக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். நான் என்னென்ன தூள் யூஸ் பண்ணுறேன்னா, குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த சைடு ரைஸ் வெந்துட்டுருக்கு. அப்புறம் என்ன யூஸ் பண்ணுறது தெரியுமா? கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள். இது காரம் அவ்வளோவா இருக்காது. காஷ்மீரி தூள் வேணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கோங்க, கடையில் வாங்காதீங்க. அது காரம் நிறைய இருக்கும். ப்ளஸ் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலா தீஞ்சிடக்கூடாதுல்ல, ஸோ என்ன பண்ணணுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை நான் ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்டாக வச்சு செய்யலை. 2 பச்சை மிளகாய் கீறாமல் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் மிதந்து நிற்கிறது. இந்த டைமில் என்ன பண்ணோன்னா, ஒரு நம்ம கைக்கு, அதாவது எனக்கு இந்த புளி போதும்னு நினைப்பீங்களே, அந்த புளி லெமன் சைஸே எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கிட்டு கரைச்சி ஊற்றிடலாம். மீன் என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னா, சங்கரா மீன். மீனும் பொடிச்சாச்சு, மீனும் போட்டாச்சு. சங்கரா மீன் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, கொடுங்க. குழம்பு மீன் கொடுக்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீன் பொரித்து கொடுக்கறத காட்டிலும் குழம்பு மீன் நல்லது. குழம்பு மீன் போட்டதும் ரொம்ப குழம்பு போட்டு கிளறாமல் ஜஸ்ட்டு குழம்பு மூழ்கிற அளவுக்கு, மீன் மூழ்கிற அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. ஒரு பிடி சோறை போட்டு மீன் குழம்பை ஊற்றி டெம்ப்ட் ஆகுதில்ல. சோறை பிசைஞ்சு சுட சுட ஒரு வாய் மீனை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.